ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் 2 பொருள் மட்டும் போதுங்க மொறு மொறுன்னு கடலை மிட்டாய் செய்ய. வேர்க்கடலையும் வெல்லமும் சேர்த்து கடலை மிட்டாய் செய்கிறப்ப சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. நிறையா செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 வாரம் ஆனாலும் இந்த கடலை மிட்டாய் பர்ஃபி கெடாது. ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த மிட்டாய் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வேர்க்கடலையை வறுத்துக்கணும். 1 கப் அளவு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கணும். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். இந்த மாதிரி வறுக்கும்போது கடலை மிட்டாய் பர்ஃபி நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வறுத்துக்கணும். அதே சமயம் இந்த மாதிரி வறுத்துட்டு வேர்க்கடலையில் இருக்க தோலை எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தோலெல்லாம் எடுத்துடலாம். நல்லா ஆறிடுச்சு. கடலையை கொஞ்சமாக கையில் அள்ளி இந்த மாதிரி கசக்குனோம்னா தோல் எல்லாமே வந்துடும். தோலை எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக எடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் அரைச்சோம்னா கடலை நைஸாக அரைப்பட்டுரும். இதே போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். மீதம் இருக்க எல்லா வேர்க்கடலையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச வேர்க்கடலை மாவை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். ஒரு ட்ரே அல்லது தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சிட்டோம்னா கடலை மிட்டாய் ரெடியான உடனே ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு எந்த கப்பில் வேர்க்கடலை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். வெல்லம் கரையிற வரைக்கும் சூடுபடுத்திக்கங்க. கல்மண் தூசி இருக்கும், அதை வடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சூடுபடுத்துகிறோம். ஒருவேளை நீங்கள் எடுத்திருக்க வெல்லத்தில் கல்மண் தூசி இல்லைன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா கரைஞ்சிருச்சு. வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கணும். மிட்டாய் செய்கிறதுக்காக பாகுபதம் செக் பண்ணணும். கடாயில் நம்ம வடித்து வச்சுருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். 1 பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்க்கும் போது நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிஞ்சிருச்சு. ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக வெள்ளை தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடணும். கையில் எடுத்து உடைச்சோம்னா குச்சி மாதிரி பட்டுன்னு உடையணும். இந்த மாதிரி உடஞ்சா தான் நமக்கு மிட்டாய் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இதுதான் சரியான பதம். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நாம் அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலையை எடுத்து சர்க்கரை பாகில் சேர்த்துடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுறணும். வெல்லமும் வேர்க்கடலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். 1 கப் அளவு வேர்க்கடலைக்கு 1 கப் அளவு வெல்லம் சேர்க்குறப்ப இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்ததுக்கு அப்புறமா நெய் தடவி வச்சிருக்க ட்ரே அல்லது தட்டில் ஊற்றிடலாம். நெய் தடவுன ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி சமன்படுத்தி விட்டுறணும். இதுக்கு பதிலாக பட்டர் சீட்டில் கூட பர்ஃபியை ஊற்றிட்டு எந்தளவு உங்களுக்கு மிட்டாய் மெலிசா அல்லது தடிமனாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி திரட்டிக்கங்க. நல்லா இந்த மாதிரி சமப்படுத்தினதுக்கு அப்புறமா மிதமான சூடில் இருக்கும்போதே கட் பண்ணிடணும். ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். எந்தளவு உங்களுக்கு பீனட் பர்ஃபி பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
நான் பெரிய பெரிய கடலை மிட்டாயாக தான் கட் பண்ணுறேன். நல்லா ஆற வச்சிடணும். பர்ஃபி நல்லா ஆறிடுச்சு. இப்போ நமக்கு மொறுன்னு கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் இந்த மிட்டாயை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த மிட்டாய் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. கடலை மிட்டாய் பர்ஃபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.